ஸோ சென்னைக்குள்ள இப்போ வாங்கணும்னு நினைச்சா வாங்க முடியும். இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ் போயிடுச்சுன்னா சென்னைன்றது நான் சொல்றது கிளம்பாக்கம் நியர்பை. ஓகே, 2 to 3 இயர்ஸ்ல கழிச்சு வாங்க நினைச்சா கண்டிப்பாக வாங்க முடியும். திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ வந்து அந்த சரௌண்டிங்ல நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியை ஹைடிங் பண்ணி வாங்கினாங்கன்னா இஸ் த ரைட் டைம். இப்போ வாங்கலாம். நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க சென்னை கிடைக்கும். ஸோ கூடாஞ்சேரி கிண்டல் பண்ணாங்க, கிராமத்துலேருந்து வந்துட்டாரு. இன்னைக்கு கூடாஞ்சேரி எடுத்து பாருங்க. அன்னைக்கு கிண்டல் பண்ணவங்க, கிண்டல் பண்ணிட்டு வாங்காம விட்டவங்களாம் நீங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சுப்பாங்க. கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட்ல ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி. அன்னைக்கே நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரி எல்லா ஹியூமன் பீயிங் இருக்கு. எல்லாம் யாருக்கிட்ட கேட்டாலும் அன்னைக்கு எங்க தாத்தா மிஸ் பண்றாரு, எங்க அப்பா மிஸ் பண்றாங்க, நான் மிஸ் பண்றேன். யாருமே வந்து பார்த்தோன்னா ஐயோ வாங்கிட்டேன்னு ஃபீல் பண்ண மாட்டாங்க, மிஸ் பண்ணிட்டுனே கண்டிப்பாக ஃபீல் பண்ணும். அதனால் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த மட்டும் எங்கே வேணாலும் வாங்கிப்போம். இப்போ ஒரு 2 lakhs இருக்குது, 3 lakhs இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தட் இஸ் லாங். அது வந்து அவங்க மைண்ட் செட் பண்ணிக்கணும். 1 வருஷம் 2 வருஷத்துல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னா கிடைக்கும். லாங் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு குழந்தையோட எஜுகேஷன் பர்பஸ், மேரேஜ் பர்பஸ், ஸோ அந்த அசெட் அவங்களுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக